ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் துவையல் எப்படி பண்ணதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். தேங்காய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. எள்ளு வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். கன்சீவாக இருக்காங்க குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க எள்ளு எடுத்துக்க வேண்டாம். எள்ளு எடுக்காட்டியும் இந்த துவையல் சூப்பராக தான் இருக்கும். எள்ளு சேர்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு தேங்காவை 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வரமிளகா அடுத்து சேர்த்துட்டு வரமிளகா 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். புளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் எள்ளு வந்து பொரியிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்க்கும்போது நான் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வதக்கும் போதே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தோம்னா நம்ம துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து எல்லா சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு, குழம்பு சாதத்துக்கும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி